இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருத்தூதரான பேதுருவின் தலைமை பீட விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டதற்கு ஒவ்வொரு திருத்தூதரும் ஒவ்வொரு பதிலை கொடுக்கிறார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், வேறு சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் என்றும், எலியா என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் திருத்தூதர் பேதுரு நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கின்ற சரியான புரிதலை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் ஆண்டவர் பதில் மொழியாக, இதை எந்த மனிதரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் தந்தையே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவரை வெகுவாகவே பாராட்டுகிறார். அது மட்டுமல்ல, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி திரு அவையை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க திருஅவையினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரலாற்றிலே 266வது திருத்தந்தையாக இருக்கிறார். அப்படியே பின்னோக்கி சென்றால் முதலாவது திருத்தந்தை ஆண்டவரால் நேரடியாக அழைக்கப்பட்ட பேதுருதான். அவரை தொடர்ந்து வருகிற திருத்தந்தையர்கள் தான் கத்தோலிக்க திருஅவையினுடைய ஒரே முதன்மையான தலைமைத்துவமாக செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பேதுருவினுடைய திருப்பீட விழாவினை கொண்டாடுகிற இந்த நாளில நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை மிக விரைவாக தந்து அவரை திரு அவைக்கு தொடர்ந்து பயணிக்கும்படியான அருளை நாம் கேட்டு மன்றாடுவோம். திருப்பீட விழாவினை கொண்டாடுகிற இந்த நாளில 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஆலயத்திற்குரிய திருப்பீடத்திற்குரிய தூய்மை. ஆண்டவர் நற்கருணை பேழையில் மட்டும் வீற்றிருக்கவில்லை. திருப்பலி நிறைவேற்றுகின்ற பலி பீடம் கூட ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலை பிரசன்னப்படுத்துகிறது. எனவே அந்த பீடத்தை நாம் எப்படி அணுகி செல்லுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 22 வரை உள்ள இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகிறார். அங்கு ஆடு மாடு புறா விற்போரையும் நாணய மாற்றுவோரையும் கண்டு அவர் கோபப்பட்டு சாட்டை எடுத்து பின்னி அவர்களை துரத்துகிறார். இது இறைவேண்டலின் வீடு, என் தந்தையின் இல்லம், இதை சந்தை வெளியாக்காதீர்கள், இதை கள்வர் குகையாக்காதீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை விரட்டி அடிக்கிறார். ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பங்கு ஆலயங்களில் இருக்கக்கூடிய அல்லது கிளை கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆலயத்தையும் ஆலயத்தில் இருக்கிற பீடத்தையும் நாம் எப்படி மதிக்கின்றோம்? அதற்குரிய மாண்பினை நாம் கட்டி காக்கின்றோமா? அந்த திருப்பீடத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் திரு உருவை நாம் நினைவு கூற முடிகிறதா? அந்த திருப்பீடம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை முதல் வாசகம் வாசிக்கின்ற பொழுது, பதிலுரை பாடலை பாடுகின்ற பொழுது, விசுவாசிகளின் மன்றாட்டை வாசிக்கும் பொழுது, ஏன் குருக்கள் திருப்பலி வைக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில நாம் அந்த திருப்பீடத்தை அணுகுகின்றோம்? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பீடத்தில் தான் பலியாகிறார். எனவே அதற்குரிய மாண்பை நாம் கட்டி காக்க முற்படுவோம். இரண்டாவதாக, ஆண்டவர் நற்செய்தியில நாம பார்க்கிறோம், 2 மனிதர்கள் ஜெபிப்பதற்காக செல்லுகிறார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று வரி தண்டுபவர். பரிசேயர் ஆலயத்திலே கடவுளுடைய பிரசன்னத்திற்கு எதிராகவே தன்னை குறித்து பெருமை அடித்துக் கொள்ளுகிறார். ஆனால் வரி தண்டுபவனோ அவன் பாவியாக இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதி அற்றவனாக அவன் மார்பில் அறைந்து கொண்டு பாவியின் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தான் ஆசிரியரை பெற்று வீட்டிற்கு திரும்பினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்திலே உரைகின்ற கடவுளுக்கு முன்பாய் நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருத்தூதர் பேதுருவினுடைய திருப்பீட விழாவினை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நல்ல உடல் உள்ள சுகத்தை மருத்துவமனையில் இருக்கின்ற அவருக்கு நீர் கொடுத்து மீண்டுமாக திரு அவையை ஆரோக்கியத்தோடு இருந்து வழிநடத்த அவரை தேற்றுவீராக. அவருடைய தற்போதைய நோயிலிருந்து அவருக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, பேதுருவினுடைய வழி தோன்றல்களா அவர் எங்களுக்கு தருகின்ற எழுத்து படிவங்களின் வழியாக நாங்கள் எங்கள் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.